எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீரமக. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீரமகே. சுத்துக்குள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் கவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராஜகம் படுத்த சிங்கமூலி தானோ தங்கம். சிங்கராஜகம் எடுத்த சிங்கமூலி தான் அடுங்க. காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கம். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கம். முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் மூத்த மகன். ஊருக்குள்ள ஒண்ணு கல்லாம் சிறு கொடுக்கு அண்ணன் தம்பி. நாடகம் ஒண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே. அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மகாலுகிறாளே. ஏ நாடகம் ஒண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே. நம்ம மகாளுகிறாளே. துய்யதோ இருக்க ரொம்ப சுருங்குதாடா கூட்டம். அன்புக்குரிய மூத்தவர் கேடிஆர் அவருடைய இந்த பிரார்த்தனை நாடகத்திலே இந்த புண்ணிய பூமி இடைக்காட்டு மண்ணிலே முதல் முறையாக என்னை இங்கே வருகதர வைத்த மூத்தவர் கேடிஆர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அவரை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு தங்கமும் வெள்ளியும் அந்த அளவுக்கு விலை விற்றுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சாமி கும்பாயசுக்கு 33 லட்சம் செலவிலே வெள்ளி கிரீடம் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே போல் ஜல்லிக்கட்டு வடமாடு எல்லாரும் நடத்துகிறாங்க. எல்லா ஊர்லேயும் நடக்குது. 3 நாள் தொடர்ந்து வாடி அமைத்து ஜல்லிக்கட்டு வைத்து அதில் சாதனை படைத்த பெருமைக்குரிய விஷயம் கேடிஆரை சார் சொல்லி கொண்டிருக்க நிறையா செய்திருக்கிறார். அன்பாளையத்துக்கு நிறைய செஞ்சிருக்கார். பசியை போக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உதவி செய்பவர்கள் அத்தனை பேரையுமே சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. கேடிஆர் அவருடைய சேவை தொடரட்டும். எத்தனை பேர் எத்தனை சேவை செஞ்சாலும் அவர்கள் எந்த ஊரில் இருந்து செய்கிறாங்களோ அந்த ஊருக்கும் அந்த மண்ணுக்கும் பெருமை. இடைக்காட்டூர் மண்ணு பேசி கொண்டிருக்கும் எத்தனையோ பேர் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் இந்த சேவையை தொடர்ந்து செய்யக்கூடிய கேடிஆர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். என்னத்தான் இங்கே வந்துட்டியே நீங்கள்? இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊற்றுறாள், நாளைக்கு அரிசி ஓடுறாளாம். ரேஷன் கடை நினச்சிட்டியோ? நாரதர் பெரியவங்களுக்கு தெரியும். வள்ளிதர்மன் நாடகம் என்றால் என்ன? கதையும் சாராம்சம் மட்டுமே, கதை பாடல்கள் மட்டுமே நடக்கும். அன்றைய காலத்தில் எங்கள் ஐயாக்கா காலத்தில் அப்படி கதை பாடல்கள். வண்டு விழி கற்கண்டு ஒளி மாதே உன் நாடுது சொல் போதே நான் நிலை தான் உணர்ந்தேன் சுவாமி. இதில் தான் போகும். இதுதான் தர்க்கம். அப்போ வள்ளிகளை புராணங்களும் புதிய அறிவுகளும் வள்ளிகளுக்கு என்ன பேச தெரியாதுன்னு வரட்டு வம்புழுத்தும் முத நாடக உலகத்தில் தர்க்கத்தை உண்டாக்குனது யாருன்னா வரிச்சூர் பழனியப்ப தாத்தா. வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா? என்னப்பா ஏன் பேரன் கேதம் கேட்க வேண்டியா? இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த கூட்டம் என்ன, இதோட பல மடங்கு கூட்டம்ப்பா. வண்டி கட்டி வருவாங்க. அப்போ மதுரை ராசாக்கூர் மண்ணின் மைந்தேன் சித்தப்பு அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவன். அவரெல்லாம் பாடினார்னா சீர்காழியினுடைய எதிரொலிந்தேன்னு சொல்லணும். கலையை முன்விழி கூட கவி பாடுதே, கலையை முன்விழி கூட கவி பாடுதே, தகச்சிலையை முன்விழி கூட கவி பாடுதே, கலையை முன்விழி கூட கவி பாடுதே. இது ஆறுமுகத்தை பாடுவார். குமுற கோயில் செவளம் பார்த்து படிக்குது பாட்டு பதில் சொல்லு கேட்டு ஆமா
நதி வத்ததும் நீ ஆளான நாத்து நீ ஆளோளம் போடங்காத்து மாமா மயங்கிடலாமா வள்ளி மாமா மயங்கிடலாமா. அதெல்லாம் ஆறுமுக சித்தப்பா பாடுவார். அதே மாதிரி வள்ளிகள்கிட்ட தர்க்கம் பாடும்போது முருகனுக்கு நீதானம்மா பொண்டாட்டி, முருகனுக்கு நீதானம்மா பொண்டாட்டி, இத அற்புதமா கூறி விட்டே வழிகாட்டி. அடி உன்ன பத்தி என்னல உங்க அப்பே கவலைப்படல, நீங்க 2 பேரும் மிச்சல அடி எங்கேயும் போய் கொஞ்சல. சாமி சொன்னா கேளம்மா சம்மதமோ நீதாம்மா, சாமி சொன்னா கேளம்மா சம்மதமோ நீதாம்மா. இதையும் பாடினவர் வரைச்சூர் பழனியப்பா தாத்தாவுக்கு அடுத்து பாடினது ஆறுமுக சித்தப்பா. அவ்வளோ அவர் உசுரோட இல்லையா, நெருக்கி கொண்டுருவாங்க இவ்வளோ. அதுக்கப்புறம் திருப்பவனம் பக்கத்தில் உள்ள அள்ளி நகர என் மாமே ஆதிநாராயணனை சந்திச்ச வேணாம். இன்னைக்கு சினிமாவில் பாடி சூப்பர் சிங்கரில் பாடி பேரு முகலை எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிரிப்பியை சந்திச்சார். அவர் இன்னும் உயிரோடு தானே இருக்காரு. அவன் பிறந்த நேரம் அவன் நல்லா இருக்கன்னா அவனுக்கு நான் தீச்சட்டி ஏந்திரேன் மண்டி ஓட்டு நடக்கிறேன் இருக்கங்குடி வரைக்கும். அவன் பிறந்த நேரம் போன் அடித்தா தம்பி துபாயில் இருக்கேன், ஹாங்காங்கில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன்ட்டு. நான் இன்னும் இந்த சிங்கமுனரையை தாண்ட முடியல. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலேன் தூதே ஏம கண்டேன். 4 பேர் முகத்தில் முடிச்ச விளக்க மாட்டேன். எப்போ வருவாரோ அண்ணா எப்போ வருவாரோ வருவார் என்று எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ சாமியார் வருவார். எப்ப வருவார் என்று வருவார் என்று வருவார் சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கின்றேன் வீரத்தவே நானோ எதிர்பார்த்திருக்கின்றேன் வீரத்தவே.